ஹாய் மாமா. என்ன மாமா இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க? நிஜமாவா? ஆமா மாமா. அது யார் மாமா? பக்கத்துல உங்க ஃப்ரெண்டா? ரொம்ப அழகா இருக்காங்களே. ஆமாமோ, என் ஃப்ரெண்டு நம்ம வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படியே நம்ம வீட்டை சுத்தி காட்டுறியா? சரி ஓகே இருங்க. ஐயோ அக்கா, ஒன்னும் காட்டல. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? என்னடி? ஒன்னும் இல்லையே அக்கா. இங்க வந்து பாரு, மாமாவோட ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா, உன் மாமா பக்கத்துல யாரு இருந்தாலும் அழகா தான் தெரிவாங்க. உனக்கு பொறாமக்கா? ஆமா, எனக்கு பொறாம. போடி. அப்புறம் மாமா வீட்டுக்கு எப்ப வரீங்க? இன்னும் 1 வீக் ஆகுமா? சரி மாமா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். உங்களுக்கு ரீச் ஆயிட்டு நான் டெக்ஸ்ட் பண்றேன். என்னக்கா மாமா வர 1 வீக் ஆகணும், சோகமா இருக்கியா? ரூஷிங். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ என்ன கெட்ட வார்த்தையில திட்டுற? ஏய், நான் எதுக்கிட்ட உன்னை கெட்ட வார்த்தையில திட்ட போறேன்? அமைதியா இருன்னு ஜெர்மன் லாங்குவேஜ்ல சொன்னேன். ஜெர்மனா? அது எங்க சொல்லி தராங்க? அது எங்க நம்ம ஊர்ல சொல்லி தராங்க. பின்ன மொபைல்ல தான் டியூலிங்கோ ஆப்ல நீ வீட்ல இருந்தே ஃப்ரீயா ஜெர்மன் கத்துக்கலாம். ஃப்ரீயாவா? அதுவும் வீட்ல இருந்தே வா? அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஜாப்பனீஸ், சைனீஸ், பிரெஞ்சுன்னு 40 லாங்குவேஜஸ்க்கு மேல இன்டர்மீடியட் இங்கிலீஷ் மூலமா கத்துக்கலாம். ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங்னு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. டெய்லியும் 10 நிமிஷம் படிச்சா போதும். நானே மறந்துட்டா கூட ரிமைண்டர் அனுப்பி ஞாபகப்படுத்துவாங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஜாப் அண்ட் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீ உடனே மொபைலை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பி. என்னங்க, உங்களுக்கும் நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கணும்னு ஆசையா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. டேய் குர்ரா, டேய். என்ன முறைக்கிற? போன் பண்ணல நினைச்சு சந்தோஷப்படுறதோட நிறுத்திக்கோ. ஃபர்ஸ்ட் குர்ரா. டேய், இப்ப நீ இந்த போனை அட்டன் பண்ணனு வச்சுக்கேன், நம்ம பண்ண எல்லா பிளானும் வேஸ்டா போயிரும் மச்சான், பாத்துக்கோ. டேய் அதான் அவளே பண்ணிட்டால, அப்புறம் என்னடா? டேய், அவ கால் பண்ண உடனே நீ எடுத்தன்னு வச்சுக்கேன், நீ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தன்னு பச்சையா தெரியும் மச்சான். மச்சி, இவ்வளவு நாள் உன் பேச்ச கேட்டு நடந்தே பெரிய விஷயம். போதும், நீ ஃபர்ஸ்ட் போனை கொடு. டேய், ஃபர்ஸ்ட் உன்னை எதுக்காக 2 நாள் அவளை பார்க்காம இருக்க சொன்ன? அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. நீ இப்போ உடனே போனை அட்டன் பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ அவளை மிஸ் பண்ற, அவ போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டா? ஆமா மச்சி, நீ சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 2 நாள் வீட்டு பக்கம் போகாம போதும். எது? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ ஃபர்ஸ்ட் போன் கொடு. உன் நல்லதுக்காக தான் மச்சான் சொல்றேன். வேணாம். என்ன திடீர்னு என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. ஏன் சொல்ல மாட்டேன்? இதான காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ற வரைக்கும் ஃப்ரெண்டு வேணும். கரெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டு கூட மாட்டீங்க. டேய், பேசாம மூடிட்டு படுறோம். போலாம். எங்க போயிட்டு வர? அது காத்து வரலன்னு வெளியில போய் காத்து வாங்கிட்டு வரேன். ஓ சரி. இப்ப எதுக்கு நான் இப்படி சந்தேகமா பாக்குற? போன் கொடு. ஏய், இங்க நீ அக்காவா இல்ல நான் அக்காவா? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மேல கேள்வி கேக்குற? இந்த மிரட்டலுக்கெல்லாம் குருமாமா வேணா பயப்படலாம், நான்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன்.
நைட்டு தூங்கும் போது எதுக்கடி அவனை ஞாபகப்படுத்துற? ஓ இல்ல, நான் மட்டும் உனக்கு அவரோட ஞாபகம் வரவே இல்ல பாரு. பேசாம படுறி. உண்மையை ஒத்துக்க என்ன கஷ்டம் உனக்கு? சாரி ரம்யா. நீ எதுக்கு சாரி கேக்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. உன்னை வாட்டி பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உனக்கும் என்ன சீக்கிரமாவே பிடிச்சிரும். அப்படியா? நிஜமா? அப்புறம் உன் மாமா என்னை பத்தி ஏதாவது சொன்னா நம்பாத. ஏண்டா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது? நான் சொன்னா செய்வே மாட்டியா? நீ சொன்னா என்ன வேணாலும் செய்வேன். சொல்லு. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ரம்யா? உன்னை டைம் குருமாமா கூட பார்க்கும்போது நீ ஸ்டைலா கண்ணாடி போட்டு திரும்பினியே, அதை நான் தினமும் நினைச்சு சிரிச்சேன் தெரியுமா? என்னை பத்தி ஒரு வாட்டி நினைச்சதுக்கே இவ்வளோ சிரிச்சிருக்க. முழுசா என்னை பத்தி நினைச்சனா எவ்வளோ ஹாப்பியா இருப்ப. அதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு இருக்க போகுது? அக்கா, நான் வரல, போ. அக்கா என்னடி இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அங்க பாருக்கா. நேத்து இன்னொருத்த ஃபாலோ பண்ணான்னு சொன்னல, அவன் தான். பாருக்கா, அவன் உனக்கே கை காட்டுறான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. அவன டேய் எங்கடா போற? டேய் டேய் நில்டா, எங்கடா போற? என்னக்கா நீ பாட்டுக்கு அமைதியாவே நிக்கிற? நான் என் மாமா கிட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு, அப்பதான் கரெக்டா இருக்கும். நேத்தே மாமா அவனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கணும், சும்மா விட்டார்ல. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இல்ல நேத்தே மாமா கேட்டிருக்கணும்னு ஏதோ சொன்னியே. நான் ஏன் இப்படி சொல்ல போறேன்? நான் ஒண்ணு சொல்லல. இல்ல நீ அப்படிதான் சொன்ன. நானு நேத்தே மாமா கிட்ட சொல்லிருக்கணும்னு சொன்னேன். இல்லையே, நேத்தே மாமா கிட்ட கேட்டிருக்கணும்னு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. என்னக்கா மாமாவை ரொம்ப மிஸ் பண்றியோ? சீச்சி, நான் எதுக்கு அவனை மிஸ் பண்ண போறேன்? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டியாமா? அது பின்ன அவன் மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்நேரத்துக்கு இவனே அவன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிருப்பான். என்ன உன் மாமா மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா? நீ யார பத்தி வேணாலும் பேசு, என் மாமா பத்தி ஒண்ணு பேசாத. ஓஹோ, என்ன விடவா உனக்கு அவன் மேல உரிமை அதிகம்? இப்ப என்னக்கா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. நீ முதல்ல உள்ள போ. அப்படியா? ஏய் விடு விடு விடு, போடி விடுக்கா. டேய் என்னடா பண்றீங்க? ஏண்டா? ஆடா பாவி, இதேடா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தா? லவ் பண்ற பசங்களாம் லவ்வரை மிஸ் பண்ணா போட்டோ தானே பார்த்துட்டு இருப்பானுங்க. நீ என்னடா அவகிட்ட அந்த மிஸ்டு காலை இப்படி பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் அப்படிதான் முச்சி. அவன் என்ன லவ் பண்றா மிஸ் பண்றாங்கிறதே இந்த மிஸ்டு கால் வந்ததுக்கப்புறம் தான்டா எனக்கே தெரிஞ்சது. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. போடா. இல்ல மச்சான், அவ உண்மையாவே உன்னை லவ் பண்ற மாதிரி இருந்தா என்னை பார்த்த உடனே உன்னை பத்தி விசாரிச்சிருக்கணும்ல. சரி அதை கூட விடு, அவ ஃபேஸ்ல நீ இல்லங்கிற ஃபீலிங்ஸே இல்ல மச்சான். நீ என்னத்தையா உழையிட்டு இருக்காத, ஒழுங்கா போ. சரி அதை விட, நீ உண்மையாவே ஒர்க்குக்கு போலன்னு தெரிஞ்சா என்னடா பண்ணுவா? அது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லி காலில் விழுந்துடுவேன். வெரி குட், இப்பதான் மச்சான் நீ ஃபார்முக்கே வந்திருக்க. ஆனா ஆனா இல்ல மச்சான், பொதுவாகவே பொண்ணுங்களாம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண விடவே மாட்டாங்க. அதுலயும் ரம்யாவுக்கு என்ன பார்த்தா சுத்தமா பிடிக்காது.
சரி அதுக்கு என்ன இப்போ? இல்ல மச்சான், உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாதுடா. இப்போ என்னடா சொல்ல வர? ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் 2 ஃப்ரெண்டு பிரிஞ்சாங்கன்னு சொன்னா கேட்க நல்லாவா இருக்கும்? டேய் ஒழுங்கா சுத்தி வளைக்காம மேட்ருக்கு வா. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, அம்முவை நான் கரெக்ட் பண்ணிட்டா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல. நீ என்ன சொல்ற? ஒரு மலரிதழ உம்மடியினில் சாய்ந்திட வேண்டும் நான். புதியுகங்களே வெண் சிறகுகளால் உன்னை மூடிய பறந்திட வேண்டும். என் தேவதைய ஒரு மலரிதழ உம்மடியினில் சாய்ந்திட வேண்டும் நான். புதியுகங்களே ரம்யா, சிறகுகளால் உன்னை மூடிய பறந்திட ரம்யா. நீயா? எப்படி இருக்கீங்க ரம்யா? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அப்போ சொல்ல மாட்டீங்க. நான் இல்லாம ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்க போல. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ரம்யா, என்ன மிஸ் பண்ணாம தான் எனக்கு கால் பண்ணீங்களா? அது நான் அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன், என் போன்ல இருந்து கால் பண்ணாதடின்னு. அவ கேட்டா தானே. இப்ப பாரு, நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படுற. அப்போ நிஜமாவே நீங்க எனக்கு கால் பண்ணலையா? எனக்கு வேற வேலை இல்ல, உனக்கு கால் பண்றதா எனக்கு வேலை. Sunny, 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 pagama. Inde vadaya, malaridare, ummadiinil saindira venduma. Pudiyugangale, en siragalaal, unai moodiye parandira. Sunny, 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 sunny,